ஹாய் ஹலோ வெல்கம் டு ப்ளூமிங் கிட்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபிஷ் டிக்கா மசாலா தாங்க பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 kg திலாப்பியா ஃபிஷ் எடுத்திருக்கேங்க. அது இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடவே காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், அதோடவே கஸ்தூரி மேத்தியை இந்த மாதிரி நல்லா கையில் நசுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் இறங்கும். இதோடவே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதையை நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு காரம் எல்லா பக்கமும் பிடிக்கிற மாதிரி நல்லா கலக்கி கொடுங்க. மசாலா இந்த மாதிரி நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் இது கூடவே கெட்டியான தயிர் 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா இதே மாதிரி ஜென்டிலாக எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி கலந்து கொடுங்க. தென் அதுக்கப்புறம் ஒரு லெமன் எடுத்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி அதையும் நல்லா கலந்து கொடுங்க. இது கூடவே ஒன்ஸ் மசாலா நல்லா கலந்ததுக்கப்புறம் இதை நல்லா மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் 3 மணி நேரம் எடுத்து வச்சுருங்க. மசாலா நல்லா ஊறி வந்துருச்சுங்க. 3 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. நான் ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுத்து வச்சிட்டேன். இப்போ நம்ம அவனை 390 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரேயை இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் போட்டு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வுட்டன் ஸ்கியூவர்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு ஸ்கியூவர்ஸ்லேயும் 4 பீஸ் வர மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டு குத்தி எடுங்க. அப்போ தான் நல்லா வெந்து கிடைக்கும் எல்லா பக்கம் ஒரே மாதிரி. இதே மாதிரி எல்லா மீன் துண்டுகளையும் ஸ்கியூவர்ஸில் குத்தி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மீன் துண்டுகளையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்றோட ஒன்று முட்டாமல் தள்ளி தள்ளி வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்து கிடைக்கும். நான் இன்னொரு பிளேட்டில் இதே மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி அடுக்கி எடுத்துக்கிறேன். ஸ்கியூவர்ஸில் தான் போடணுன்ட்டு இல்லை, இந்த மாதிரியும் போட்டு எடுத்துக்கலாம். ஒன்ஸ் அவன் ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் டிக்கா மசாலாவை 1 by 1 உள்ளே வச்சுக்கலாம். இது 15லேருந்து 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம கடையில் வாங்குற மாதிரியே மேலே நல்லா கலராக வேணும் அப்படின்னா, கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ப்ராயில் மோடில் ஹையில் 5 minutes வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு கடையில் வாங்குற மாதிரியே ஃபிஷ் டிக்கா மசாலா ரெடி. ஃபிஷ் டிக்கா மசாலா சூப்பராக வந்திருந்ததுங்க. ஆயிலில் பொரிக்கிறத விடவே இது சூப்பராக இருந்தது. உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். அவங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டு குட்டீஸுகளுக்கு இந்த ஃபிஷ் டிக்கா மசாலா ரொம்பவுமே பிடிச்சிருந்ததுங்க. ரொம்ப மைல்டாக குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி அளவான காரம் போட்டு பண்ணினதுனால 2 பேருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. நான் ஒரு பீஸ் எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த மீனில் சுத்தமாக முள் இருக்காதுங்க. குட்டீஸு ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் குட்டீஸு இருந்தாலும் செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப லைக் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.